ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமோட செகண்ட் ரிவிஷன் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ போன தடவை வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் சீரீஸ் போட்டிருந்தேன். அதுல வந்துட்டு இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமோட சிலபஸ் என்ன, அந்த என்னென்ன எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எவ்வளோ மணி நேரம் டியூரேஷன், அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2017 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த சீரீஸை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து டிஆர்பி 2016 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டிஆர்பி 2016 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை பார்க்க போறோம். இதுல வந்துட்டு நான் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோட சிலபஸ். இந்த சிலபஸ் சம்பந்தமா வந்து நிறைய டாபிக்ஸும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, which of the following is not shared by threads of the same process? ஸோ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக், அட்ரஸ் ஸ்பேஸ், ஃபைல் டிஸ்கிரிப்டர் டேபிள், அதுக்கப்புறம் மெசேஜ் கியூ. ஸோ த்ரெட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் சிபியூ யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த்ரெட்ல வந்து எதெல்லாம் வந்து இப்போ நிறைய த்ரெட்ஸ் ஒரு ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய த்ரெட்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் வந்து த்ரெட் ஐடி, ப்ரோக்ராம் கவுண்டர், ரெஜிஸ்டர் செட் அண்ட் ஸ்டாக் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் தனியா இருக்கும். ஸோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் தனியா இருக்கும்னா த்ரெட் ஐடி, ப்ரோக்ராம் கவுண்டர், ரெஜிஸ்டர் செட், ஸ்டாக். எதெல்லாம் அது வந்து மற்ற த்ரெட்ஸ் அந்த ப்ராசஸோட மற்ற த்ரெட்ஸ் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடு செக்ஷன், டேட்டா செக்ஷன், அப்புறம் ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ரிசோர்ஸ் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல்ஸ், சிக்னல்ஸ், மெசேஜ் கியூஸ் இதெல்லாம் இருந்தா அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் பிரகாரம் பாத்தீங்கன்னா, த்ரெட்க்கு வந்து த்ரெட் ஐடி, ப்ரோக்ராம் கவுண்டர், ரெஜிஸ்டர் செட், ஸ்டாக் இதெல்லாம் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் தனியா இருக்கும். ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து ரைட் ஆன்சர் வந்து ஸ்டாக். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, இது வந்து 1 மார்க்ல கேட்டிருந்தாங்க. The time elapsed between the job submission and its completion time is. So 4 ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெஸ்பான்ஸ் டைம், வெயிட்டிங் டைம், பர்ஸ்ட் டைம் அண்ட் டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அதோட டெஃபினிஷன்ஸ். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்றது என்னன்னா, ஒரு ப்ராசஸ் வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்குது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்படின்றது. பேசிக்கலா வந்து இந்த டைம் வந்து ப்ராசஸ் சப்மிட் ஆன ஸ்டேஜ்ல இருந்து, ப்ராசஸ் சிஸ்டம்ல சப்மிட் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும். அதாவது சப்மிஷன் டு கம்ப்ளீஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மெமரிக்காக வெயிட் பண்ற டைம், ரெடி கியூல வெயிட் பண்ற டைம், எக்ஸிக்யூட் ஆகிற டைம், இன்புட் அவுட்புட் பண்ற டைம் எல்லாமே சேர்த்தது தான் வந்து டர்ன் அரவுண்ட் டைம். ஓகேவா? அடுத்து வெயிட்டிங் டைம் அப்படின்றது என்னன்னா, நிறைய வெயிட்டிங் டைம் இருக்கு. அது வந்து சிபியூக்கு வெயிட் பண்ணலாம், ரெடி கியூல இல்ல இன்புட் அவுட்புட்க்கு வெயிட் பண்ணலாம். ஆனா வெயிட்டிங் டைம் இங்க வந்து டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ரெடி கியூக்கு வந்து அந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணுது இல்லையா, ரெடி கியூல இருந்துகிட்டு சிபியூக்காக வெயிட் பண்ணுது இல்லையா, அதுதான் வந்து அந்த சம் ஆஃப் த டைம் தான் வந்து வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மூணாவது வந்து ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்துட்டு ரெக்வெஸ்ட் வந்து சப்மிட் பண்றோம். சப்மிட் பண்ண உடனே சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. சோ எப்ப வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது, ஓகேவா? சோ எந்த டைம்ல வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குதோ அந்த டைம் தான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம்னு சொல்றாங்க. சோ இந்த ரெஸ்பான்ஸ் டைம்க்கு அப்புறம் வந்து அடுத்து நிறைய ரிசல்ட்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் எப்போ ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குதோ அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் டைம்னு சொல்றாங்க. அது வந்து பொதுவா வந்து அவுட்புட் டிவைஸோட ஸ்பீட பொறுத்து இருக்கு இல்லையா? ரெஸ்பான்ஸ் எப்போ எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றது ஆப்வியஸ்லி அவுட்புட்டோட டிவைஸோட ஸ்பீட பொறுத்து இருக்கு. சோ இதான் வந்து இந்த டெர்மினாலஜிஸோட டெஃபினிஷன்ஸ். சோ அதன்படி பாத்தீங்கன்னா, ஜாப் சப்மிஷன் அண்ட் ஜாப் கம்ப்ளீஷனுக்கு இடையில இருக்கிற டைமை வந்துட்டு டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இதுவும் 1 மார்க்ல கேட்டிருந்தாங்க. The process of assigning load addresses to the various parts of the program and adjusting the code and the data in the program to reflect the assigned addresses is called.
அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ரோகிராமோட எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்துட்டு அட்ரஸ் அசைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ்க்கு ஏத்த மாரி கோடையும், டேட்டாவையும் மாத்துறதுக்கு பேர் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இங்க 2 டெர்மினாலஜிஸ் குடுத்துருக்காங்க. ரீலொகேஷன் அண்ட் சிம்பல் ரெசல்யூஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீலொகேஷன்ல தான் வந்துட்டு பொசிஷன் பொசிஷனுக்கு ஏத்த மாரி மாறக்கூடிய கோடுக்கு வந்து அட்ரஸ் அசைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ்க்கு ஏத்த மாரி கோடையும், டேட்டாவையும் மாத்துறதுக்கு பேர் தான் வந்து ரீலொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பல் ரெசல்யூஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைல்குள்ள வந்து ஏதாவது சிம்பாலிக் ரெஃபரன்ஸஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்பேன். நமக்கு அப்ப கவுண்ட் வந்து ஒரு சிம்பாலிக் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரியான சிம்பாலிக் ரெஃபரன்ஸ்லாம் சர்ச் பண்ணி, அதோட ஆக்சுவல் அட்ரஸ வந்து அங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து சிம்பல் ரெசல்யூஷன். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ரீலொகேஷன். ரீலொகேஷன் தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "த டெக்னிக் வேர் த கண்ட்ரோலர் இஸ் கிவன் கம்ப்ளீட் ஆக்சஸ் டூ த மெயின் மெமரிஸ்." இது வந்துட்டு 1 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஸோ 4 ஆன்சர்ஸ் குடுத்திருக்காங்க. சைக்கிள் ஸ்டீலிங், மெமரி ஸ்டீலிங், சிபியூ சைக்கிள், பர்ஸ்ட் மோட். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து எந்த கண்ட்ரோலர பத்தி சொல்ல வராங்க அப்டின்னா, இது வந்து கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர் கொஸ்டின். அவங்க வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலர பத்தி சொல்ல வராங்க. டிஎம்ஏன்னா டைரக்ட் மெமரி ஆக்சஸ். அப்டின்றது என்னன்னா, ஹார்ட்வேர் வந்து டைரக்ட்டா வந்து மெயின் மெமரிய ஆக்சஸ் பண்ண முடியும். சிபியூவோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம. ஸோ இங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா, எந்த டெக்னிக்ல வந்து அந்த டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து கம்ப்ளீட்டா மெயின் மெமரியோட ஃபுல் ஆக்சஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுல சைக்கிள் ஸ்டீலிங்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க இல்லையா? சைக்கிள் ஸ்டீலிங் அப்டின்னா என்னன்னா, சைக்கிள் ஸ்டீலிங் டிஎம்ஏ வந்து நெறைய ஆப்பரேஷன் மோட்ஸ்ல வொர்க் பண்ணும். இதுல சைக்கிள் ஸ்டீலிங் மோட்ல என்ன ஆகும்னா, டிஎம்ஏ வந்து ஒவ்வொரு பைட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் முடிஞ்ச உடனேயும் வந்துட்டு சிபியூவ இன்டரப்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு இன்புட், அவுட்புட் ரெக்வெஸ்ட்லயும் வந்துட்டு சிபியூ இன்டரப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த பைட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சைக்கிள் ஸ்டீலிங். ஸோ அடுத்தது வந்து பர்ஸ்ட் மோட். பர்ஸ்ட் மோட்ல வந்துட்டு ஒன்ஸ் டிஎம்ஏ வந்துட்டு சிபியூவ இன்டரப்ட் பண்ணிரும். இன்டரப்ட் பண்ணிட்டு அ அதாவது ரெக்வெஸ்ட் ஃபார் இன்புட் அவுட்புட்ட ரெக்வெஸ்ட் ஃபார் இன்புட் அவுட்புட் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு பைட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம், இன்னும் கொஞ்சம் பைட்ஸ் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி இருந்தா, அந்த ஃபுல் என்டயர் பைட் ஆஃப் பல்க் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சிபியூ அடுத்து இன்டரப்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபுல் டைம் வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து ஃபுல் அ மெயின் மெமரி ஆக்சஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோலோட இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு பர்ஸ்ட் மோட். ஸோ இங்க டிஎம்ஏன்னா என்ன? இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேன். ஸோ டிஎம்ஏ இல்லன்னா என்ன ஆகும்னா வந்துட்டு, சிபியூ வந்து ஃபுல்லா அந்த ரீட், ரைட் ஆப்பரேஷன்ல வந்து ஃபுல்லி ஆக்குபைடா இருக்கும். அப்ப அடுத்த ஆப்பரேஷனுக்கு அது வந்து அவைலபிளா இருக்காது. பட் டிஎம்ஏ டைரக்ட் மெமரி ஆக்சஸ் டெக்னிக் நம்ம அலோவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டிஎம்ஏ ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுனால, சிபியூவோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம இருக்கறனால, சிபியூ வந்து வேற ஏதாவது யூஸ்ஃபுல் ஆப்பரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதன் மூலமா வந்து நெறைய ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் லைக் டிஸ்க் டிரைவ் கண்ட்ரோலர்ஸ், கிராபிக் கார்ட்ஸ், நெட்வொர்க் கார்ட்ஸ், சவுண்ட் கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டைரக்ட் மெமரி ஆக்சஸ் டெக்னிக்க வந்துட்டு யூஸ் பண்ணுது. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் அ சிஸ்டம் ஹேவிங் எம் ரிசோர்சஸ் ஆஃப் த சேம் டைப். These resources are shared by 3 processes A, B, C, which have peak time demands of 3, 4, 6 respectively. The minimum value of M that ensures deadlock will never occur is. அதாவது எம் ரிசோர்சஸ் இருக்கு. அந்த எம் ரிசோர்சஸ வந்து 3 ப்ராசஸ் ஷேர் பண்ணிட்டு அதோட பீக் டைம் டிமாண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின் வந்துச்சுன்னா, மினிமம் வேல்யூ ஆஃப் எம் என்ன? எம் நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் எம் ஓட வேல்யூ என்ன? இல்ல அந்த ப்ராசஸர்ஸோட வேல்யூ என்ன? இந்த மாரி கேட்டாங்கன்னா, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸ் நீட்ஸ் ஷுட் பி லெஸ் தென் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் இன்ஸ்டன்சஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ். அதாவது மேக்ஸிமம் நீட்ஸ் வந்து எவ்ளோ ரிசோர்ஸஸ் இருக்கு, பிளஸ் எவ்ளோ ப்ராசஸஸ் இருக்கு. இது 2ம் ஆட் பண்ணா வர வேல்யூவோட நம்பர் ஆஃப் மேக்ஸ் நீட்ஸ் வந்து கம்மியா இருக்கணும். அப்பதான் டெட்லைன் இருக்காது. சாரி டெட்லாக் நடக்காது. டெட்லாக்ன்றது என்னன்னா, அது ஒரு சிச்சுவேஷன். அதுல வந்துட்டு இப்ப 3 ப்ராசஸ் இருந்துச்சுன்னா, அ ப்ராசஸ் P1 வந்து ப்ராசஸ் P2 வச்சுட்டு இருக்கிற ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணும். ப்ராசஸ் P2 வந்து P3 வச்சுட்டு இருக்கிற ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணும். சோ இந்த மாரி எல்லாமே வெயிட்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது எல்லாமே டெட்லாக் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது வராம இருக்கணும்னா, இந்த ஃபார்முலா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா,
மினிமம் வேல்யூ ஆஃப் எம். ஸோ எம்ன்றது நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் டைப்ஸ். ஸோ எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. டெட்லாக் இல்லாம இருக்கணும்னா நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் ஆஃப் த சேம் டைப் வந்து என்ன வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸ் நீட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 3 and 4 and 6. மேக்ஸிமம் நீட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஏபிசி வந்து 3 and 4 and 6. ஸோ 3 plus 4 plus 6 should be less than நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் இன்ஸ்டன்சஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ். நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் இன்ஸ்டன்சஸ் தான் நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 plus 4 plus 6 should be less than m plus 3. அப்போ 13 should be less than m plus 3. அப்போ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா ஆர்டரை m plus 3 should be greater than 13. அப்போ m should be greater than 10. ஓகேவா? ஸோ இங்க கொடுத்துருக்கிற இதுல வந்துட்டு மினிமம் வேல்யூ ஆஃப் m that ensures deadlock will never occur. m வந்து 10 விட பெரிய நம்பரா இருக்கணும்னு சொல்றாங்க. எது மினிமம் வேல்யூ ஆஃப் எம்னு கேக்குறாங்க. அப்ப 11, 12, 13 மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுல மினிமம் பாத்தீங்கன்னா 11. ஓகேவா? சோ இதுல ரைட் ஆன்சர் வந்துட்டு 11. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுவும் 1 மார்க்குக்கு டிஆர்பி 2016 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹேஸ் 6 டேப் டிரைவ். ஸோ உங்களுக்கு வந்து நான் அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்தே வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். 29th கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. The computer system has 6 tape drives with n processes competing for them. Each process may need 3 tape drives. The maximum value of n for which the system is guaranteed to be deadlock free is 4, 3, 2, 1. இதுக்கும் வந்து அதே மாதிரியான சிமிலர் ப்ராப்ளம் தான், அதே ஃபார்முலா தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். என்ன ஃபார்முலா? டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸ் நீட்ஸ் should be less than number of resource instances plus number of processes. டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸ் நீட்ஸ் எவ்வளோ? இங்க வந்து பாத்தீங்கன்னா n ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து 3 டேப் டிரைவ்ஸ் தேவைப்படும். அப்ப டோட்டல் மேக்ஸிமம் ரிசோர்ஸ் நீட் எவ்வளவு? 3 into n. ஓகே, 3 into n must be less than number of resource instances plus number of processes. Number of resource instances வந்து 6 plus number of processes வந்து n. So 6 plus n. So 3n should be less than 6 plus n. அதான் நம்மளோட ஈக்குவேஷன். 3n is less than 6 plus n. So இது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2n should be less than 6. n should be less than 3. அப்போ என்னோட வேல்யூ வந்து 1 இருக்கலாம் இல்ல 2 இருக்கலாம். கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் n for which the system is guaranteed to be deadlock free 1, 2. இதுல மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2. சோ இந்த கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சர் வந்துட்டு 2. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கன்சிடர் a logical address space of 8 pages of 1024 words mapped into memory of 32 frames. The number in bits in the logical address and physical address are. ஸோ இது வந்து ஒரு காமன் ஆஸ்ட் கொஸ்டின். நெட் எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல கேட் எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல நார்மலா நீங்க ஏதாவது யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறீங்களா இருக்கட்டும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி வந்து லாஜிக்கல் அட்ரஸ்ல வந்து எவ்வளவு பிட்ஸ் இருக்கும், பிசிக்கல் அட்ரஸ்ல எவ்வளவு பிட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லாஜிக்கல் அட்ரஸோட பிட்ஸ் வந்து என்னன்னா எத்தனை பேஜஸ் இருக்கோ அதை பொறுத்தும் அந்த பேஜுக்குள்ள இருக்கிற ஆஃப்செட்டை பொறுத்தும் இருக்கு. ஸோ லாஜிக்கல் அட்ரஸ்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்னு பேஜ் நம்பர், இன்னொன்னு பேஜ் ஆஃப்செட். இது ரெண்டும் ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு பிட்ஸ் வேணுமோ அவ்வளோ பிட்ஸ் தான் வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ் இந்த லாஜிக்கல் அட்ரஸ். இப்போ இங்க பேஜ் நம்பர் வந்து 8 பேஜஸ் அப்படின்றாங்க. எப்பவுமே லாஜிக்கல் அட்ரஸை வந்து 2 பவர்ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்க வந்துட்டு நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 8 பேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 8 பேஜஸ் வந்து 2 பவர்ல நம்ம எழுதும்போது 2 பவர் 3ன்னு சொல்லலாம். அண்ட் இங்க வந்துட்டு பேஜ் ஆஃப்செட் இந்த 1024 வேர்ட்ஸ்ன்றது வந்துட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித்தின் த பேஜ். ஒவ்வொரு பேஜுக்குள்ளயும் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு சைஸ் தேவைப்படுது. இது வந்து 1024 வேர்ட்ஸ். 1024 நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா 2 பவர்ல 2 to the power 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுல ஒரு 10 பிட்ஸ் அண்ட் இதுல ஒரு 3 பிட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 10 plus 3 13 பிட்ஸ் தேவைப்படுது லாஜிக்கல் அட்ரஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. இதே மாதிரி பிசிக்கல் அட்ரஸ்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் பிளஸ் த பொசிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித்தின் த ஃப்ரேம். ஓகே, பேஜஸ் தான் வந்துட்டு பிசிக்கல் மெமரியில ஃப்ரேம்ஸ்ல மேப் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கு அதை ஸ்டோர் பண்றதுக்கு அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எவ்வளவு பிட்ஸ் வேணும் அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேம்குள்ளேயும் வந்து எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்ண போறோம் அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எவ்வளவு பிட்ஸ் தேவைப்படும். ஸோ ஃப்ரேம் உங்களுக்கு வந்துட்டு பிசிக்கல் அட்ரஸ்ல வந்து 32 ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க 2 பவர்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது 2 பவர் 5ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரேம்ஸ்குள்ள இருக்கிற வேர்ட் சைஸ் வந்து 1024. இத வந்து 2 பவர்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது 2 பவர் 10. ஸோ இந்த 10 பிட்ஸ் அண்ட் இந்த 5 பிட்ஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா பிசிக்கல் அட்ரஸோட சைஸ் வந்துட்டு 15 பிட்ஸா இருக்கும். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன் த லாஜிக்கல் அட்ரஸ் அண்ட் பிசிக்கல் அட்ரஸ். லாஜிக்கல் அட்ரஸ்ல 13 பிட்ஸும் பிசிக்கல் அட்ரஸ்ல 15 பிட்ஸும் தேவைப்படும். ஸோ 13 அண்ட் 15 பிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஆன்சர் நம்பர் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதாங்க இன்னியோட ரிவிஷன் சீரீஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்த ரிவிஷன் சீரீஸ் நான் போடும்பொழுது உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரும். வெற்றி நமதே. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க டிஆர்பி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது பயனுள்ளதா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.